என்ன தனிஷா? எதுக்குடி? என்னது மாம் அண்ட் டாட்டர் சேலஞ்சா? என்ன சேலஞ்ச்? ஏதோ இவ வந்து இன்னைக்கு வில்லங்கம் பண்ண போறாங்க. என்ன கூப்பிட்டு டாட்டர் மாம் சேலஞ்சுக்கு வர சொல்றா. என்ன பண்ண போறான்னு தெரியல. சரி வாங்க போய் என்ன பண்ண போறான்னு பார்க்கலாம். நம்ம இப்போ நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து இன்னைக்கு ஒரு கேம் விளையாட போறோம். மாம் அண்ட் டாட்டர் கான்செப்ட்ல ஒரு சேலஞ்ச் கேம் தான் விளையாட போறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கேம்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ வந்து நான் அவளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்க போறேன். அந்த கொஸ்டின்ஸ்ல நான் வந்து கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு அவள் ஏதாவது தப்பா ஆன்சர் பண்ணிட்டானா கண்டிப்பா நம்ம வந்து அவளுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்போம். ஏதாவது பண்ண சொல்லுவோம். என்ன வேணாலும் தனிஷா பண்ணிடுவா. ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ அதனால தனிஷா வந்து இப்போ வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தா செஞ்சிருவா. அதனால அவளை பற்றி கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் இப்போ நான் ஏதாவது தப்பாக ஆன்சர் பண்ணேன்னா தனிஷா வந்து தண்ணிக்குள்ளே முக்கிய என்ன எடுக்க போகிறா. அதுதான் வந்து பனிஷ்மெண்ட். ஓகே, இப்போது இந்த பவுலில் இருக்கிறது வந்து நான் தனிஷாவுக்கு கேட்க வேண்டிய கொஸ்டின். இந்த பவுலில் இருக்கிறது வந்து தனிஷா எனக்கு கேட்க வேண்டிய கொஸ்டின். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து தனிஷாவை பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் பண்ணும்போது இங்கே வந்து நாங்கள் டைமர் செட் பண்ணி வச்சுக்கோம் 10 செகண்ட்ஸ். ஸோ அதில் வந்து நான் ஸ்டார்ட் பட்டன் அமுக்க போகிறேன். இப்போ வந்து கொஸ்டின் என்னென்னு பார்த்துட்டு நம்ம ஸ்டார்ட் பட்டன் அமுக்கலாம். ஓகே, தனிஷாவோட ஃபேவரட் கேம். ஐயோ, தனிஷாவோட ஃபேவரட் கேம் வந்து என்ன? தனிஷாவோட ஃபேவரட் கேம் வந்து செஸ். கரெக்டா? ஏ ஓகே, இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் எடுக்க போகிறோம். தனிஷாஸ் ஃபேவரட் சாங். தனிஷாவோட ஃபேவரட் சாங். தனிஷாவோட ஃபேவரட் சாங் வந்து அவள் எப்போவுமே வந்து ஒரு சாங் பாடுவாங்க. அந்த சாங் தான் நான் நினைக்கிறேன். எழுதி சீக்கிரம் நீ என்னன்னு கரெக்டாக சொல்லணும். ஆத்தாடி ஆத்தாடி சாங். தனிஷா என்ன எழுதியிருக்க? காட்டு. ஆத்தாடி ஆத்தாடி சாங் தானா? ஓகே, டன். இப்போ நம்ம வந்து தேர்ட் கொஸ்டின். என்னங்க ஒன்று கூட நான் ராங்காகவே சொல்லலை. நல்லா கரெக்டாக. ஏய், தனிஷாஸ் ஃபேவரட் கலர். இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இந்த கொஷினுக்கு ஆன்சர். இருமா. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஆன்சர் தான் இது. இது வந்து தனிஷாவுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். தனிஷாவுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் பிளாக் கலர். இல்லைங்க, மாத்திட்டா. இவ போய் சொல்றா. நான் நம்ப மாட்டேன். ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். ஸோ சேட்ங்க. நான் ஒரு கொஸ்டின் தப்பாக ஆன்சர் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஆர்வ கலரில் அவளுக்கு பிளாக் பிடிக்கும்னு நினச்சேன். பட் அந்த பிங்க்குன்னு மறந்துட்டேங்க. ஐயோ ஸோ சேட். சரி ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நாங்கள் வந்து இப்போவே வந்து நாங்கள் தண்ணியில் முக்க மாட்டோம். லாஸ்ட்டில் தான் நாங்கள் முக்குவோம். லாஸ்ட்டில் ஸோ எத்தனை கொஸ்டினுக்கு நான் வந்து ஆன்சர் தப்பாக சொல்கிறேனோ அத்தனை வாட்டி அவன் முக்க போகிறாளாம். ஓகே. ஐயோ, தனிஷாவோட ஃபேவரட் சப்ஜெக்ட். ஓகே, தனிஷாவோட ஃபேவரட் சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் அவளோட ஃபேவரட் சப்ஜெக்ட். ஸோ அதனால் கண்டிப்பாக அவளுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் இங்கிலீஷ். கரெக்ட். ஏ டன். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா 4 கொஷின்ஸில் 4 out of 3 ஒன்று தப்பாக சொல்லிட்டேன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். தனிஷாஸ் ஃபேவரட் பிஸ்கெட். தனிஷாவோட ஃபேவரட் பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா சாக்லேட் பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும் தனிஷாவுக்கு. போர்பான். ஓகே, தனிஷா என்ன பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும் உனக்கு? பட்டர் பிஸ்கெட். ஓ மை காட், போய் சொல்றா. இல்ல, இங்க பாருங்க. ஓ ஸோ சேட். ஸோ 2 வாட்டி முக்க போகிறான் என்ன. ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். தனிஷாஸ் பெஸ்ட் ஹாபி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தனிஷாவோட பெஸ்ட்டு ஹாபி பார்த்தீங்கன்னா அவளுக்கு ட்ராயிங்லாம் பிடிக்கும். ஆனால் ஃபோட்டோகிராஃபி தான் இப்போ அவளுக்கு பிடிச்சதான அவளோட ஹாபி. ஏன்னா அடிக்கடி அவள் ஃபோட்டோகிராஃப் தான் எடுத்துட்டு இருக்கா. ஸோ தனிஷா ஃபோட்டோகிராஃபி இல்லை, பெயிண்டிங். சும்மா சொல்கிறாங்க பாருங்க. அதுவும் இந்த லாக்டவுனில் நான் எப்படி கீழே போய் எடுக்க முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. சும்மா சொல்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறேன்னு அவள் வந்து கேமரா வச்சு சுற்றிட்டு இருப்பா. இப்போ கேட்டால் நான் எனக்கு வந்து பெயிண்டிங் தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறா. ரொம்ப தப்பு இவ சொல்கிறதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்.
ஸோ இப்போ வந்து 3 கொஷின்ஸ்க்கு நான் தப்பாக ராங் ஆன்சர் சொல்லியிருக்கேன் இவளால். ஒரு விஷயம் இருக்குங்க, எங்கள் அம்மாவோட நிஜமான மூஞ்சி இப்படி இருக்கும், ஃபவுண்டேஷன்லாம் போட்டு அப்பி வச்சிருப்பாங்க. ஓகேயா, லாஸ்ட் ஃபவுண்டேஷன்லாம் நான் போடலங்க இன்னைக்கு. லாஸ்ட் தண்ணி அப்படியே முக்கி இப்படி அலசி எடுத்தோன்னா எப்படி மூஞ்சிருக்கோம் நீங்களே பாருங்க. சொல்கிறா வேணா பாருங்கள், லாஸ்ட்டில் தண்ணியில் முக்கி எடுக்கும்போது பாருங்கள் 3 டைம்ஸ் முக்க வேண்டியது இருக்குது. ஸோ பாருங்கள். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப டஃப் கொஸ்டின், நானே சொல்கிறேங்க. தனிஷாவோட ஃபேவரட் கார்ட்டூன். ஸோ சேட். எனக்கு சின்சான் தான் பாப்பான்னு தோணுது, பட் அதில் என்ன கேரக்டர்லாம் எனக்கு தெரியாதுங்க நிஜமாவே. அதை பார்த்தாலே எனக்கு வரும். ஸோ சின்சான் தான் நான் எழுதி வச்சுருக்கேன். என்னது என்ன சொல்ல, என்ன ஃபேவரட் கார்ட்டூன்? சின்சான் தான், பட் ஆனால் வந்து ஓகே, அப்போது சின்சான். ஓகே. ஸோ ஓகே, இப்போ வந்து ஒரு கொஸ்டின். இது என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தனிஷாவுக்கு ஃபேவரட் டிஷ். ஸோ ஃபேவரட் டிஷ் என்னன்னு பார்ப்போம். பாருங்க, கடகடான்னு போய் போடுறா பாருங்க. ஃபேவரட் டிஷ் வந்து பிரியாணிங்க. அவளுக்கு எப்போவுமே வந்து பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து எல்லா பிரியாணியும் பிடிக்கும் அவளுக்கு. மட்டன், சிக்கன், மஷ்ரூம், எல்லாம் பிரியாணி. சிக்கன் பிரியாணி இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஸோ இது வந்து அவளுக்கு பிரியாணி பிடிக்கும். அது எல்லா பிரியாணியும் தான் நான் சொன்னேன். இப்போ வந்து ஃபைனலாக சிக்கன் பிரியாணி சொல்கிறா. இது நான் நம்ப மாட்டேன். ஸோ அவளுக்கு பிரியாணி தான் பிடிக்கும். ஓகே, இப்போ வந்து அவள் கேட்டில் எல்லா கொஸ்டினுக்கும் நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேன். 3 கொஸ்டின் தப்பு பண்ணிட்டேன். ஸோ தண்ணியில் முக்கணும்னு பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் தான் முக்கணும். இப்போ வந்து நான் வந்து அவளுக்கு அவள் கேட்கறதுக்குலாம் நான் ஆன்சர் எழுத போகிறேன். அவள் என்ன எனக்கு கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்காளான்னு பார்ப்போம். ஓகே வாங்க. என்னது மதர்ஸ் லவ்ட் பிளேஸ்ன்னு கொடுத்துருக்கு. மதுரை. ஸோ வந்து இவன் வந்து தப்பாக ஆன்சர் சொல்லிட்டாங்க. மதுரை தான் எனக்கு பிடிச்ச பிளேஸ்ன்னு சொல்லிட்டா. கிடையாது, நான் போன பிளேஸில் எனக்கு வந்து பிடிச்ச பிளேஸ் அந்தமான். ஸோ அதனால் நான் வந்து அந்தமான் தான். ஓகே, இப்போ வந்து அவ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தனிஷா வந்து பாருங்களேன். சரி ஓகே, நெக்ஸ்ட் ரொம்ப போங்காட்டம் ஆடுறாங்க இவன கேம்ல. எடுத்துட்டு போட்டேன் நான் பார்த்தனா. ஃபேவரட் ஃப்ரூட் மேங்கோ. ஓகே ரைட், மேங்கோ எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ மேங்கோ. ஓகே, ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னது? மதர்ஸ் ஃபேவரட் டிஷ்னா உங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஃபேவரட் டிஷ்ஷா? Oh my god, noodles. No sorry. தப்பா சொல்லிட்டாலே 2 கொஸ்டின்ஸ் தப்பா ஆன்சர் பண்ணிட்டா. எனக்கு நான்வெஜ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ எனி டிஷ் இன் நான்வெஜ் நான் சாப்பிடுவேன். ஸோ அதனால் அவளுக்கு வந்து தப்பா ஆன்சர் பண்ணிட்டா. ஸோ டூ ராங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்படி மழுப்புறான்ட்டு பாருங்களேன். போட்டதே குளுக்குறேன்றா. மை காட். மதர்ஸ் ஃபேவரட் மூவி. மதர்ஸ் ஃபேவரட் மூவி அப்படின்னா மை காட், மதர்ஸ் ஃபேவரட் மூவி இஸ் எனக்கு வச்சே காமிச்சுக்கோங்க அப்படியே. சீக்கிரம் கரெக்டுங்க. ஓகேங்க, மௌன ராகம் எனக்கு பிடிச்ச மூவி. ஸோ அது கரெக்டாக சொல்லிட்டா. நெக்ஸ்ட் நான் எவ்வளோ தடவை இது பண்ணேன்? 2 2 ராங் பண்ணியிருக்கா இவ. ஓகே, நெக்ஸ்ட் மதர்ஸ் ஃபேவரட் ஃப்ரெண்ட். மதர்ஸ் ஃபேவரட் ஃப்ரெண்டா? எஸ், ஐ மீன் மதர்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே, இஸ் பத்மா ஆண்டி. ஓகே ரைட். என்ன நெக்ஸ்ட்? மதர்ஸ் ஃபேவரட் கலரா? கலர். ஓகே, கிரீன்.
நோ ரெட் இதெல்லாம் ஓவர் கிரீன் அடிக்குமா எல்லாம் ரெட்டு. இப்போ வந்து மூணு தப்பு 3 ராங். நெக்ஸ்ட் இது வந்து சொல்லு நெக்ஸ்ட் என்னது? விச் கலர் டேட் இஸ் லைக்கா? என்னை பற்றி கொஸ்டின் கேட்டுட்டு விச் கலர் டேடி லைக்ஸ்னு கேட்டா ஓகே டேட் இஸ் லைக்னா நான் ஒரே கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் தான். அது எல்லாருக்கும் தெரியும். அவங்க டேடிக்கு பிடிச்ச கலர் பிளாக்குங்க. அதை நான் எழுதிட்டேன் பிளாக்குன்னு. ஸோ அவளும் பிளாக்குன்னு சொல்லிட்டான். Botanical garden. We are today so much tired. From morning, we are buying yalakai. And we went to factory. That useless factory. Hello baby, show your face. ஓகே இப்போ வந்து இது வந்து பனிஷ்மெண்ட் ரவுண்டு. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து தனிஷாக்கு ஃபர்ஸ்ட் பனிஷ்மெண்ட் என்ன கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இருங்க என்னன்னா தனிஷாக்கு ஒரு 3 பனிஷ்மெண்ட், எனக்கு ஒரு 3 பனிஷ்மெண்ட். ஃபர்ஸ்ட் இப்போ தனிஷா கிட்ட ஒரு பனிஷ்மெண்ட். ஆமாம் ஆளுக்கு ஈவனாக நாங்கள் 3 தப்பு பண்ணியிருக்கோங்க. அப்போ ஈக்குவல் பனிஷ்மெண்ட் தானே. ஸோ ஓகே இப்போ வந்து தனிஷாக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாட்டு பாடணும். ஏற்கனவே அப்பள மாதிரி பொறிஞ்சு கிடக்கு பாட்டு வரவளுக்கு. என்ன சாங் தனிஷா பாட சொல்லலாம்? ஆத்தாடி ஆத்தாடி பாட சொல்லுவோம். பாடு. ஆத்தாடி ஆத்தாடி சம்பரத்தி பூக்காரி ஆசைப்பட்டு பூத்தரிக்காவா. 2 lines பாடுறா 1 line பாடுற. ஏ ராசாத்தி ராசாத்தி ரங்கோனுக்கு ராசாத்தி ரப்பகலாம் காத்திருக்காவா. என்னடி மனசில் பயம் அடி மனசில் சுகம் இருக்கு, அடி வைத்து பயம் இருக்கு, அதுக்கு மட்டும் மருந்து சொல்வாயா ஆத்தாடி. ஓகே போதுங்க தனிஷா. நெக்ஸ்ட் தனிஷாக்கு செகண்ட் பனிஷ்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க இந்த பனிஷ்மெண்ட்டு. இரு ஃபஸ்ட்டு அவள் பனிஷ்மெண்ட்டு முடிச்சிக்கலாம். இப்போ செகண்ட் பனிஷ்மெண்ட் வந்து 5 into 6 ஆர் என்னன்னு சொல்லணும் தனிஷா. 5 6 ஆர் என்னது? 5 6 ஆரா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். 5 6 ஆர் இதெல்லாம் சில்லி क्वेश्चंस நான் என்ன பண்றேன் பாருங்க. 5 6 ஆர் என்னன்னு கேட்டா 5 6 ஆர் 30. நான் ஆக்சுவலாக வேறு ஏதாவது தான் கேட்கலாம்னு நினச்சேன். சரி 5 tables இருக்குதே ரொம்ப ஈஸியாச்சேன்னு 5 tables கேட்டேன். அதுக்கே அவள் இத்தனை மினிட்ஸ் எடுத்துருக்கா. கேட்கவா 7 tables நெக்ஸ்ட் பனிஷ்மெண்ட்டுக்கு? ஓகே அவளுக்கு வந்து இதுக்கு மேலே செட் ஆகாது. நெக்ஸ்ட் பனிஷ்மெண்ட் என்ன கொடுக்கலாம் தனிஷாக்கு? அடுத்த பனிஷ்மெண்ட்டு லாஸ்ட் பனிஷ்மெண்ட்டு தண்ணியில் முக்கிய எடுத்துலாம். தண்ணியில் முக்கிய வேணாம். நான் வந்து எனக்கு வந்து மூக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணி எடுத்து நம்ம வந்து தெளிச்சு விட்ருங்க. தண்ணி எடுத்து தெளிக்கவா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? புளியா கரைக்கிறீங்க. ஒரே நிமிஷம் பக்கத்தில் வந்து எட்டி பார்த்தா தண்ணி எவ்வளோ இருக்குன்னு எட்டி பாரு. தள்ளி வா, இன்னும் கொஞ்சம் வா, இன்னும் கொஞ்சம் வா, இன்னும் கொஞ்சம் தனிஷா இன்னும் கொஞ்சம் வா. எதுக்கு தள்ளி விடுதா? ஓகேங்க. ஸோ ஓகேங்க தனிஷாவோட பனிஷ்மெண்ட் முடிஞ்சிச்சு. இப்போ என்னோட பனிஷ்மெண்ட் தான். ஸோ சார் ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட்டு பனிஷ்மெண்ட்டுக்கு நானே முக்கிய எடுக்கிறேன். முக்கிய எடுத்துச்சிங்களே Run. ஓகே நெக்ஸ்ட் பனிஷ்மெண்ட் நம்பர் 3. வெயிட் பண்ணுங்க. அதுக்கு சாவல. அப்படியே நம்ம தாட்சி பார்த்தா வா காஸ் பைஷன் பயங்கரமா இருக்கும். என்னோட பாடச்ச இது பண்ணாங்கல்ல இவங்க அதே சாங் பாட சொல்லுங்க. பாடுங்க. அப்படியே தண்ணி ஓர கட்டுங்க. நோ ஆதரியா எனக்கு பாடுறது ஏதோ ஒரு பாடுங்க. ஐயோ எனக்கு பாடுறது மௌனரா எனக்கு பாடுறது தனிஷா தள்ளி போ. ஓகேங்க நான் 3 வாட்டி முக்கிட்டேன். ஸோ என்னோட பனிஷ்மெண்ட்டும் ஃபினிஷ் ஆகிடுச்சு, தனிஷோட பனிஷ்மெண்ட்டும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ வந்து இப்போ வந்து ஓகே தனிஷா உட்காரு.
அம்மா தான் மேக்கப் போட்டாங்க பாருங்க பயங்கரமாக மூஞ்சி. இப்போ பாருங்க நான் தான் மேக்கப் போட்டிருந்தேன். ஆனால் என் மேக்கப் ஏதாவது கலைஞ்சிச்சா நீங்களே சொல்லுங்க. ஆனால் இவ போட்ட மேக்கப் பாருங்க ஒரு வாரமாக அங்கங்கே கலைஞ்சு போகுது. ஸோ அவள் தான் நிறைய மேக்கப் போட்டிருக்காங்க. இது வந்து நான் என்ன சொல்கிறாங்க ஸோ நல்லா பாருங்க. ஓகே வியூவர்ஸ், நீங்கள் இந்த எபிசோட் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க.